அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல ஹோட்டல் கடை மாஸ்டருக்கு டஃப் கொடுக்கற மாதிரி உள்ளுக்குள்ள சீஸும் முட்டையும் மசாலாவும் வச்சு கமகமன்னு மணக்கிற சீஸ் முட்டை முர்த்தபா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பரோட்டா வீச தெரியாதவங்க கூட இதை ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல முர்த்தபாக்கு பேஸ் ரெடி பண்ணுவோம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கிலோ மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி சும்மா உங்க கை பலத்தெல்லாம் காட்டி நல்ல சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இத குட்டி குட்டி உருண்டைகளா உருட்டி மாவு காஞ்சு போகாம இருக்க மேல சிறிது எண்ணெய் தடவி அப்படியே ஒரு 30 நிமிடங்கள் மூடி வச்சிருங்க. அது அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். மாவு ஊறுற கேப்ல உள்ள வைக்கிற மசாலாவை ரெடி பண்ணுவோம். ஒரு கடாயில 100 மில்லி ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கின 1/2 கிலோ வெங்காயம். வெங்காயம் தாராளமா இருக்கணும் மக்களே. காரத்துக்கு பொடியா நறுக்கின 4 பச்சை மிளகாய், அப்புறம் வாசனைக்கு கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் லேசா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ நறுக்கின 1/4 கிலோ தக்காளி, கூடவே மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளிய நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கினதும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு மசாலா பொடிகளை இறக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள்,
1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இந்த ரெசிபியோட சீக்ரெட் மேஜிக் 2 பாக்கெட் மேகி மசாலா உள்ள போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இதுல சும்மா கணக்கு வழக்கில்லாம 7 முட்டைய நல்லா அடிச்சு உள்ள ஊத்தி கலந்து விடுங்க. முட்டை தாராளமா இருந்தாதான் முர்த்தபா சாஃப்டா இருக்கும். கூடவே பொடியா நறுக்கின ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம், அதாவது குடைமிளகாய், அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா எங்கும் ஈரப்பதம் இல்லாம நல்ல ட்ரையான பதத்துக்கு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி மசாலாவை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ 30 நிமிஷம் ஊறின உருண்டைகள்ல ஒன்னை எடுத்து ஒரு பிளேட்லயோ அல்லது கிச்சன் டாப்லயோ எண்ணெய் தடவி மாவை சும்மா கை வச்சு நல்லா நைஸா தேய்ச்சு வளர்த்துக்கோங்க. பரோட்டா வீச தெரிஞ்சா வீசுங்க, இல்லைனா மெதுவா இழுத்து பெருசாக்கிக்கோங்க. கீறல் விழுந்தா பயப்படாதீங்க மக்களே, நாம மடிக்க தான் போறோம். இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டை மசாலா கலவையிலிருந்து ஒரு 2 கரண்டி அள்ளி அந்த மாவோட நடுவுல வச்சு நல்லா பரப்பி விடுங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு சீஸ அந்த மசாலாவுக்கு மேல தாராளமா சேர்த்துக்கோங்க. இப்போ மாவோட 4 பக்கத்தையும் எடுத்து அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி மடிச்சு விட்டுடுங்க. உள்ள இருக்கிற மசாலாவும் சீஸும் வெளியே வராதபடிக்கு பக்குவமா மடிங்க மக்களே. இப்போ தோசைக்கல்ல அடுப்புல வச்சு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க. கல்லு சூடானதும் நாம தயார் பண்ணி வச்சிருக்கோமே அந்த முர்த்தபாவை அப்படியே பக்குவமா எடுத்து கல்லுல போடுங்க. சுத்தியும் எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேம்ல வச்சு 2 பக்கமும் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வேகிற வரைக்கும் திருப்பி போடுங்க.
இப்போ ஒரு குட்டி பவுல்ல 3 to 4 முட்டைய லேசா உப்பு போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க. முர்த்தபா வெந்துகிட்டு இருக்கும்போதே இந்த அடிச்ச முட்டைய ஒரு கரண்டில எடுத்து அந்த முர்த்தபாக்கு மேலையும் சுத்தியும் அப்படியே ஊத்தி விட்டுருங்க. இந்த முட்டை கோட்டிங் தான் முர்த்தபாக்கு வெளியிலயும் செம்ம ருசிய கொடுக்கும். முட்டை வெந்து முர்த்தபா 2 பக்கமும் நல்ல மொறுமொறுன்னு கோல்டன் பிரவுன் கலர்ல வந்ததும் எடுத்தீங்கன்னா மணக்க மணக்க ராயல் சீஸ் முட்டை முர்த்தபா தயார். சுட சுட வெந்து வந்த முர்த்தபாவை கத்தியால கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருந்து அந்த சீஸும் முட்டையும் மசாலாவும் அப்படியே ஜூசியா வெளியே வரும் பாருங்க. அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்சிங்கன்னா வெளியில முட்டை கோட்டிங்கோட கிறிஸ்பியாவும் உள்ளுக்குள்ள மேகி மசாலா ஃப்ளேவரோட சீஸியா ஜூசியாவும் சும்மா அமிர்தமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் கடையெல்லாம் தோத்துடும். நீங்களும் உங்க வீட்ல இந்த சீஸ் முட்டை முர்த்தபாவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா, பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.